பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா பையனுக்கு ஏதோ ஒரு அரசியல் ரீதியான கருத்து மாறுபாடு, கூட்டணியில இங்க போ, அங்க போங்கிறத பிரச்சனை நடக்குதுங்கிற மாரி சண்டை தெரிஞ்சது. இல்ல இவரு முகுந்தன கொண்டு வரது அவருக்கு பிடிக்கல. இதெல்லாம் குறித்து நம்மளே பேசியிருக்கோம். இப்ப இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்குன்னா, இப்படி ஒரு அறிக்கை விடுவாருன்னு தெரியல. ஆனா 2 நாள் முன்னாடி அன்புமணி அழுதாரு. எங்க ஐயாவ மீறி நான் எங்க போறேன்? ஐயா ஏன் இப்படி பண்றாரு? எங்க ஐயாவுக்காண்டி தான் எல்லாம்ன்னு அவர் அழுதாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவரு ராமதாஸ் அவர்கள் இப்ப பேட்டி குடுக்குறாரு. பெத்த அம்மாவையே பாட்டில கொண்டு அடிச்சிருக்கான். வெல் ஜஸ்ட் மிஸ் இல்லன்னா மண்டை பொளந்திருக்கும். அப்படின்னு மீடியால யாரும் காட்சிப்பாவோ உள்ள புகுந்து அடிச்சிருக்காங்கலாம் சொல்லல. அவரே சொல்றாரு. இந்த மாதிரி பெத்த தாயை கொலை செய்ய பார்த்தான். பாட்டில் வச்சு அடிச்சிருக்கான். பாட்டில வச்சு அடிச்சிருக்காங்கிறார். இன்னைக்கு பிரஸ் மீட்ல குடுத்து அவர் பேசி இது பண்ணியிருக்காங்க. அன்புமணிய மந்திரியாக்குனது தப்பு. அவன வளர்த்து விட்டது தப்பு. அவன் வந்து தலைவனுக்குரிய தகுதியே இல்லாதவங்க. இது எல்லாமே அவர் பயன்படுத்திய அதே வார்த்தை. லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னன்னு தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வச்சிருக்காங்க. பாஜகவோட கட்சியை அடகு வச்சு பாரத் மாதா கி ஜெயின் தைலாபுரத்தில் கத்திட்டு போறாங்க. இதெல்லாம் நான் வாக்கிங் போயிட்டு வரேன், எல்லாரும் பாரத் மாதா கி ஜெயின் கத்திட்டு இருக்காங்கிறாரு. என்னங்க என்ன நடக்குது பாமகல? இல்ல இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல 2 நாள் முன்னாடி அன்புமணி அவர்கள் அழுதாரு. அதை எல்லாரையும் சொல்லணும், தொண்டர்களும் இதை வந்து பேசணும். அன்புமணி அழுகுறாரு, ஐயா இந்த மாதிரி ஒரு தவறான செயலை செய்யறாருன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு தான் அன்புமணி அவர்கள் இந்த டிராமா போட்டார். அதை தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து பொதுவெளியில போட்டு உடைக்கிறாரு.